நாளையோட சுவாமிநாதன் ஐயாவோட விசாரிக்க இருக்கக்கூடிய பதவி முடியுது. அந்த போர்ட்போலியோ முடியறதுக்குள்ள இந்த வழக்கை கொண்டு வராங்க, அவர்கிட்டயே கொண்டு வராங்க. அந்த ஆர்டருக்கு முந்தி விசாரிக்க கூடாது. அப்படி விசாரிச்சாலே உயர்நீதிமன்றம் வந்து அதை என்கரேஜ் பண்ணாது, டிஸ்மிஸ் பண்ணிடும். டிஸ்மிஸ் பண்ணிட்ட அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். பிளான் பண்ணி கரெக்டா ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட இருந்து மனு ரீச் ஆகிற மாதிரி பண்றாங்க. இதுல ஒரு சுவையான ஒரு சம்பவம் இருக்கு. அதை நான் வந்து சொல்லிதான் தெரியும் ஒரு பத்திரிகையாளரா. அது ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் தெரியும். ஒரு நீதிபதியை ஒருத்தர் சந்திச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னா அவர் மிகப்பெரிய கொடுமையான குற்றத்தை இழைக்கிறார். அந்த நபர் மீது நீதிபதி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் அவர் அவசரப்பட்டு எடுத்தாரு? அந்த நீதிபதி கிட்ட இவங்க ஏன் கரெக்டா வழக்கு கொண்டு போய் ரீச் பண்ணாங்க? இதெல்லாம் வந்து எந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கண்டெம்ப்ட்ல இவரத்துக்கு உள்ள உட்கார வச்சாரோ அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட இந்த பையனை இன்டர்னுக்கு சேர்த்து விட்டேன்னு சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில சொல்றாரு. சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவர் நீதிமன்றத்து பெண்களை மிரட்டினாரு, அதுக்கப்புறம் காவல்துறை பெண்களை மிரட்டுறாரு. அவர் ஒரு பக்கா பிளாக்மெயிலரு. அவர் வந்து நிறைய சொத்துக்களை வந்து சேர்த்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கு குண்டர் சட்டம் போடாம வேற என்ன சட்டம் போடுவாங்க? அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்றத வந்து நீங்க கேட்கணும். அதை எழுத்துப்பூர்வமாகவும் கேட்கணும், வாதபூர்வமாகவும் கேட்கணும். இது எதையுமே நான் கேட்க மாட்டேன். நான் ஆர்டர் போடுவேன். ஏஜுக்கு மட்டும் ஒரு பால் போடுறேன், நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா அவரை மாதிரியே அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் அமலாக்கத்துறை வரும், வருமான வரித்துறை வரும்னு மிரட்டியே பிளாக்மெயில் பண்ணியே சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் கூட்டுக்களவாணிகள் தான். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சவுக்கோட இருக்கு. சவுக்கு வெளியில வளரணும், சீக்கிரமா வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்க முடியும்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் ஹசீஃப் அவர்களே. வணக்கம். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டாஸ் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவருடைய தாயார் தொடர்ந்த வழக்கு இன்னைக்கு விசாரணை நடந்திருக்கு. விசாரணையில வித்தியாசமாக நடந்த பல விஷயங்கள் இருக்கு. நான் ஒன்னொன்னா இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். பொதுவா வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு அப்படின்றது எந்த நிலைமையில தாக்கல் செய்யப்படும், அதை நீதிமன்றம் எவ்வாறு கையாளும், ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு எவ்வளவு காலத்தை எடுத்துப்பாங்க? இது ஆட்கொணர்வு மனுன்ற செஞ்சோட சேர்ந்து கூண்டாசை ரத்து பண்ணுவதற்கான ஒரு மனு அப்படின்றதுதான் வருது. நாளையோட சுவாமிநாதன் ஐயாவோட விசாரிக்க இருக்கக்கூடிய பதவி முடியுது. அவருடைய சிட்டிங் முடியுது. போர்ட்போலியோ முடியுது. அந்த போர்ட்போலியோ முடியறதுக்குள்ள இந்த வழக்கை கொண்டு வராங்க, அவர்கிட்டயே கொண்டு வராங்க. அவரு என்ன சொல்றாரு தீர்ப்புல, என்ன வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில ஒருத்தர் வந்து என்னிடம் பேசினாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த வழக்கை அவர் வேகமா விசாரிச்சாரு. அதாவது நிறைய ஆட்கொணர்வு மனு இருக்கு. இப்போ சங்கரசுப்பு சார் கூட பேசினாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த வெக்கேஷன் டைம்ல இருக்கக்கூடிய ஆட்கொணர்வு மனு மாதிரி குண்டர் தடுப்பு சட்டத்தை எதிர்த்த மனுக்களை வந்து நம்பர் பிரகாரம் தான் விசாரிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கு. நிறைய குண்டர் சட்டங்கள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டருக்கு முந்தி விசாரிக்க கூடாது. அப்படி விசாரிச்சாலே உயர்நீதிமன்றம் வந்து அதை என்கரேஜ் பண்ணாது, டிஸ்மிஸ் பண்ணிடும். நீங்க ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு முன்னாடியே நீங்க வந்து மனு கொடுத்தீங்கன்னா உங்களை ஏன் நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடும். டிஸ்மிஸ் பண்ணிட்ட அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். விசாரணைக்கு கோர்னாலே முன்னாடியே விசாரிக்கணும்னு, நான் ஏன் உன்னை விசாரிக்கணும்னு கேட்கும் நீதிமன்றம். இதுதான் வழக்கமான நடைமுறை. இப்ப பிரகாஷ் வந்து 55வது ஆளா குண்டாஸ்ல இருக்கான். எனக்கு முன்னாடி ரமேஷ் வந்து 3வது ஆளா இருக்கான். ரமேஷ் மனுவை தான் விசாரிக்கணும். பிரகாஷ் 55வது ஆளா இருக்கிறவனுடைய மனு வந்து ரமேஷ் 3வதா இருக்கக்கூடிய ரமேஷ்க்கு முன்னாடி விசாரிக்காது நீதிமன்றம். அது நீதிமன்ற நடைமுறை அல்ல. ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே கூண்டாஸ் போடப்பட்டு அவங்க வந்து சிறையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு மேல, 4 மாசத்துக்கு மேல, 5 மாசத்துக்கு மேல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரெமெடியை தான் நீதிமன்றம் தேடணுமே தவிர 55வதா இருக்கக்கூடிய பிரகாஷோட மனுவை நீதிமன்றம் விசாரிக்காது, எப்பவுமே விசாரிக்க. ஸோ சவுக்கு சங்கர் எபிசோட்ல என்ன எதிர்பார்த்தது, இவர் வந்து இப்படி போவாரு,
அட்வான்ஸ் ஹியரிங்க்கு போவார். இதுக்கு பேர் அட்வான்ஸ் ஹியரிங். அட்வான்ஸ் ஹியரிங்க்கு இவர் போனால் ஹைகோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு. ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட இருந்து மனு ரீச் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. அவர் வந்து அதுக்கு மொத்தம் 15 மனு முந்தா நாள் வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசாரிப்பதற்காக இருந்த வழக்குகள் 14 மனுவையும் தூக்கி போறாரு. 6 வீக்ஸ் நோட்டீஸ், 6 வாரத்துக்கு நோட்டீஸ், அரசு தரப்பு பதில் தூக்கி போடுறாரு. 15க்கு பின்னாடி இருக்க வழக்கையும் தூக்கி போறாரு. டம்முன்னு தூக்கி போறாரு. 15வது வழக்கை மட்டும் எடுக்கிறாரு. எடு அப்படின்னு எடுத்துட்டு உடனடியா போலீஸ் வந்து பதில் உரை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. அன்னைக்கு மத்தியானமே 2:15 மணிக்கே, நேற்று 2:15 மணிக்குள்ள தாக்கல் பண்ணணும் அப்படின்னு. இது மெட்ராஸ்ல போட்ட குண்டாஸ்ன்றதுனால 2:15 மணிக்குள்ள தாக்கல் பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில் அவர் போடுறாரு. இதே தஞ்சாவூர்ல குண்டாஸ் போட்டிருந்தா அவர் கேட்டிருக்க முடியுமா? தஞ்சாவூர்ல இருந்து அந்த ஃபைல் வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடும். ஒரு நாள் ஆயிட்ட அப்புறம் தான் அவரால் கேட்க முடியும். அதுக்குள்ள அவருடைய பதவி காலம் முடிஞ்சிடும். எவ்வளோ டெக்னிக்கல் விளையாட்டு பாருங்க. கரெக்டா மெட்ராஸ் குண்டாஸ் மெட்ராஸ்லேயே போடுறாரு கமிஷனரு. மெட்ராஸ்குள்ளேயே கொண்டு போகிறாங்க. அந்த வழக்கை வந்து சுவாமிநாதன் ஐயா கிட்ட ரீச் பண்ணுறாங்க. சுவாமிநாதன் ஐயா வந்து அந்த வழக்கை வேகமாக எடுக்கிறார். அப்போது ஏஜி கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் கேட்குறாரு. அவர் அழகாக கேட்குறாரு, ஸ்லோவாக கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலங்க, நான் நானே கேட்டுக்கிறேன், இந்த வழக்கை மட்டும் நீங்க இவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கே ஆச்சரியம். பயங்கரமா வயசு போரஸா பேசக்கூடிய ஆள் ராமன். அவர் வந்து அதிர்ந்து போய் மெல்லிய சன்னமான குரல்ல கேட்கிறாரு. நீதிபதியோட நடவடிக்கை புரியல அவருக்கு இன்னைக்கு பதில் சொல்றாரு. ஜிஆர் சுவாமிநாதன் ஓபன் கோர்ட்ல சொல்றாரு, there is a surprise for you இந்த ஆர்டர் அப்படின்ற. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆர்டர்ல சொல்றாரு, என்னை வந்து ஒருத்தர் சந்திச்சு இந்த வழக்கை வந்து நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு, என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு, அதனாலதான் நான் இந்த வழக்கை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சுவையான ஒரு சம்பவம் இருக்கு. அதை நான் வந்து சொல்லிதான் தீரணும் ஒரு பத்திரிகையாளரா. அது ஐயா ஜிஆர் சுவாமிநாதனுக்கும் தெரியும். ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு வழக்கு தொடர்பாக மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து அவரை சந்திச்சாரு அப்படின்னு ஒரு ட்வீட்டை யார் போடுறா? சவுக்கு சங்கர் போடுறாரு. இதே ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக போடுறாரு. இன்னைக்கு அதே ஜிஆர் சுவாமிநாதன் வந்து என்னை வந்து ஒருத்தர் சந்திச்சு சவுக்குக்கு எதிரான வழக்கு எடுக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்றத பதிவு பண்றாரு. அப்போ இந்த மாதிரி நீதிபதிகளை வந்து சந்திச்சு பேசி இந்த வழக்குகளை எடுக்கணும் இல்லை எடுக்காம போனோம் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதே தப்பு. எதா இருந்தாலும் நீதிமன்றத்துக்குள்ள நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில், சட்ட நுணுக்கங்கள் அடிப்படையில தான் ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அஃபேருக்கு வந்து எந்த நீதிபதியும் இணையாகக்கூடாது. இதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்தப்போ நடத்தி இருந்தார்னா அவர் நீதிபதி ஆனவுடனே அந்த வழக்கு வந்தா அந்த வழக்குல இருந்து அவர் விலகிடுவார். பல முன்னுதாரணங்கள் இருக்கு. நான் வந்து சட்டமாக இல்லாட்டினாலும் கூட அது வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மரபு அது. இது வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து பல நீதிபதிகள் பல சந்தர்ப்பங்கள்ல வந்து செஞ்சிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்ததுன்றது வந்து நீதிமன்றத்தோட நடவடிக்கையில அவர் தலையிடுறாரு. அத்தோட நிக்காம நீதிமன்றத்துல வேலை செய்யக்கூடிய நீதிபதிகளின் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய கற்பை பத்தி கேவலமா பேசுறாரு. அவரை வந்து கண்டெம்ட் எடுத்து, சோமோட்டோ கண்டெம்ட் ஜிஆர் சுவாமிநாதன் தான் எடுக்கிறார். எடுத்து அவருக்கு 6 மாசம் தண்டனை கொடுக்குறாரு. 6 மாசம் தண்டனை கொடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜிஆர் சுவாமிநாதனுடைய கண்டெம்ட்டை எதிர்த்து தான் சவுக்கு சங்கர் போறாரு. சுப்ரீம் கோர்ட்ல அவர் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறார், இனிமேல் பட்டு நான் யாரையும் இந்த மாதிரி அசிங்கமா பேச மாட்டேன், நீதித்துறையை பத்தி கேவலமா பேச மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியில வர்றாரு, நீதித்துறையை பத்தி பெருசா பேசல, ஆனா யாரை பத்தியும் நான் அசிங்கமா பேச மாட்டேன் அப்படின்னு அவரு அண்டர்டேக்கிங் கொடுத்தார் இல்லையா, அந்த அண்டர்டேக்கிங்கை மீறி தான் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை அசிங்கமா பேசுறாரு, எல்லாரையும் பேசுறாரு, மற்றவங்க எல்லாரையும் பேசுறாரு, ரைட்டுங்களா? அப்போ இது போறாங்க.
ஸோ இவருடைய இந்த அர்ஜென்சியை பார்த்து தான் பயந்து போய் தான் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்து சந்தியா ரவிசங்கர், ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், ராம்நாத் கோயங்கா அவார்டு வாங்கின ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த அம்மா மும்பையில் இருக்காங்க, என்டிடிவி ப்ராஃபிட்ல இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனவொன்னே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நைட்டோட நைட்டாக அவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு செல்வி ஜார்ஜ்னு ஒரு வழக்கறிஞரை அவங்க வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. செல்வி ஜார்ஜ் வந்து ஏடிஎம்கே சார்ந்த வழக்கறிஞர். அவங்க வந்து இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போடுறாங்க செல்வி ஜார்ஜ். அதே மாதிரி வீரலட்சுமி அவங்க வந்து இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போடுறாங்க. அவங்களோட லாயர் வந்து பிரபாகரன். இன்னைக்கு காலையில் கோர்ட்டு கூடின உடனே இவங்க வந்து இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போடுறாங்க. அதே மாதிரி 8 கூண்டாஸ் அஃபெக்டட் பர்சன்ஸ், கூண்டாஸில் இருக்கவங்க, எங்கள் வழக்கெல்லாம் நீங்கள் விசாரிக்காம நீங்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறீங்க தவறு அப்படின்னு அவங்களும் போடுறாங்க. ஸோ அந்த இம்ப்ளீடிங் பெட்டிஷன் வரும்ன்றதை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்ச் எதிர்பார்க்கல. இம்ப்ளீடிங் பெட்டிஷனில் ஆர்கியூமெண்ட் வருது, பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் வருது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, பிரபாகரன் தான் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்கியூமெண்ட். ஹேபிச்சுவல் அஃபெண்டரு, அவர் நீதிமன்றத்து பெண்களை மிரட்டினாரு, அதுக்கப்புறம் காவல்துறை பெண்களை மிரட்டுறாரு, எல்லா விதத்திலையும் மிரட்டுறாரு, பத்திரிகையாளர்களையும் மிரட்டுறாரு, எல்லா விதமான வேலைகளையும் அவர் செய்கிறாரு, தொடர்ந்து செய்கிறாரு. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு வந்து இங்கே வந்து அந்த அண்டர்டேக்கிங்கை மீறி செயல்படுறாரு. அவர் ஒரு பக்கா பிளாக்மெயிலரு, அவர் வந்து நிறைய சொத்துக்களை வந்து சேர்த்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டருக்கு குண்டர் சட்டம் போடாமல் வேற என்ன சட்டம் போடுவாங்க? இது வந்து பப்ளிக்கோட அமைதி எல்லாத்தையுமே இது கெடுக்குது அப்படின்னு அவருடைய ஆர்கியூமெண்ட்டு. செல்வி ஜார்ஜோட ஆர்கியூமெண்ட் வந்து நான் பாதிக்கப்பட்டவ சந்தியா ரவிசங்கர். அந்த அம்மாவை எழுதாத கோலம்லாம் கிடையாது, ரைட்டுங்களா? அவங்களே அந்த சன் டிவி செய்தியாளர் மகாலட்சுமியும் பற்றி எழுதாத கோலங்கள்லாம் கிடையாது. கோலமாவு கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா ரவிசங்கரை கேவலமாக எழுதுனா அது சம்மந்தமாக அவங்க புகார் கொடுக்குறாங்க. அதில் இவங்க ரிமாண்ட் கூட பண்ணல அந்த புகாரில். பட் அவங்க அஃபெக்டட் பர்சன். நான் வந்து அஃபெக்டட் பர்சனு, நான் ஒரு பெண்ணு, நான் ஒரு விக்டிமு. இந்த விக்டிமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆர்கியூமெண்ட்டை கேட்காம நீங்கள் எப்படி குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து அவரை நீக்கிறதா வேணாமா அப்படின்றத பற்றி நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? லே டவுன் லா என்னன்னா ஹைகோர்ட்லேயும் சரி எந்த கோர்ட்லேயும் சரி பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்றதை வந்து நீங்கள் கேட்கணும். அதை எழுத்துப்பூர்வமாகவும் கேட்கணும், வாதபூர்வமாகவும் கேட்கணும். இது எதையுமே நான் கேட்க மாட்டேன், நான் ஆர்டர் போடுவேன் அப்படின்னு வரும்பொழுது தான் இன்னொரு ஜட்ஜு பாலாஜி அந்த பெஞ்சில் இருக்கிற ஜட்ஜ் வந்து டிஃபர் ஆகுறாரு. அதையும் ஓப்பன் கோர்ட்லேயே சொல்றாரு இவர் ஃபெலோ ஜட்ஜ் வந்து டிஃபர் ஆகுறாரு. இப்போ வந்து ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் வரப்போகுது. ஏஜி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட ஆர்கியூமெண்ட் எல்லாம் ரொம்ப சைலண்டா கேட்கிறாரு, ரொம்ப இதுவாக கேட்கிறாரு. எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல ஜிஆர் சுவாமிநாதன். ஆனா ஏஜிக்கு மட்டும் ஒரு பால் போடுறாரு, நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். இது எதுக்குன்னா இந்த வழக்கை ஏன் எடுத்தார் அவரு, இவ்வளோ வேகமா ஏன் எடுத்தார் நான் அப்படின்றது தான். ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் மேல சோமோட்டோவா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறதுக்கு யாரும் எதிர்பார்க்கல. ஜிஆர் சுவாமிநாதன் உட்பட எல்லா ஜட்ஜியும் தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நீதிபதிகள் அப்படி, நீதிபதிகள் வந்து இந்து சனாதன தர்மத்தை பாதுகாப்பவர்கள், இந்து சனாதன தர்மத்துக்காகத்தான் நிற்பவர்கள், நீதிபதிகள் மோசமானவர்கள், நீதித்துறை என்பது ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது சவுக்கு சங்கருடைய பேச்சு, ரைட்டா? அது எல்லாமே குறி வச்சது இந்து மதத்துல நம்பிக்கை, அதோட சடங்குகள்ல நம்பிக்கை வச்ச நீதிபதிகளை குறிப்பிடுது. அதுல வந்து ஜிஆர் சுவாமிநாதனும் வர்றார். அவர் இந்து மதத்துல நம்பிக்கை வச்சவர், குங்கும பொட்டு வச்சு விபூதி வச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் நீதிமன்றத்துக்கு வருவார். ஒரு நீதிபதியோட மத நம்பிக்கையை பத்தி யாருமே கேள்வி எழுப்ப முடியாது. மத நம்பிக்கை உடையவனா இருக்கிறது வந்து ஒரு நீதித்துறைக்கு விரோதமான ஒரு விஷயமும் கிடையாது. அவர் நிறைய முஸ்லிம் கைதிகளுக்கு அவர்களுக்குரிய நிவாரணங்கள்லாம் ஜிஆர் சாமிநாதனே பெற்றுக் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவருடைய கோட் ஆஃப் கான்டக்டுக்குள்ளெல்லாம் வரல. ஆனா சவுக்கு சங்கர் பேசினது வந்து இவரை குறித்து தான்.
இவர் வந்து மதுரையில வந்து ஒரு வழக்குல வந்து ஒரு முக்கியமான ஆளை கோவில்ல சந்திக்கிறாருன்னு அவர் போட்ட ட்வீட்டு தான் அவரை கண்டெம்ட்டுக்கு கொண்டு போகுது. இப்போ அவர் மேல போட்ட கூண்டாஸ்லயும் இவர் என்ன சொல்றாருன்னா, தீர்ப்புல அவர் சொல்லியிருக்கிற விஷயம், இது வந்து பொது அமைதிக்கு எந்த பங்கமும் விளைவிக்கும். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கலைன்னா ஒருத்தருடைய மானமும் மரியாதையும் இதெல்லாம் போறது வந்து பொது அமைதிக்கான பங்கம் இல்லையா? அவங்க வந்து ரோட்ல இறங்கி சவுக்கு சங்கரை அடிக்கணுமா? காவல்துறையில வரும்பொழுது தொடப்பக்கட்டை காட்டுறாங்களே பெண்கள், அது வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறதா இல்லையா? பெண்கள் வந்து ஆக்ரோஷமா ஆனதுனால தானே தொடப்பக்கட்டையை காட்டுறாங்க. அவர் சொல்றாரு இல்லையா, என்னை காவல்ல கூட்டிட்டு வந்த பெண்கள் வந்து என்னை அடிச்சாங்க அப்படின்றாரு. அப்போ அந்த பெண்கள் வந்து இவர் பேசின பேச்சால மானபங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அவங்க வந்து பாதிக்கப்பட்டதுனால தானே டிஎஸ்பி புகார் கொடுக்குறாங்க, எஸ்ஐ புகார் கொடுக்குறாங்க, எல்லாரும் புகார் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கான பாதிப்பு இல்லையா? அது பொது அமைதிக்கு பங்கம் இல்லையா? இவர் மேல போட்ட கஞ்சா வழக்கை வந்து இந்த வழக்கோட லிஸ்ட்ல இவங்க முறையா சேர்க்கல. அது ஒரு ஆவண குறைபாடு. இதெல்லாம் வச்சு நான் வந்து இவருடைய குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து பண்றேன். அத்துடன் அவங்க அம்மா போட்ட பெட்டிஷன் வந்து இந்த மாதிரி அவர் வந்து கோயம்புத்தூர் சிறையில சேஃபா இல்லை, அது தொடர்பாக நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு விசாரணைக்கும் உத்தரவிட்டுட்டு அவர் வந்து கோவை சிறையிலேருந்து மாற்றி புழல் சிறைக்கு 2 ஜட்ஜும் சேர்ந்தே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது செகண்ட் பெட்டிஷன். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒரு நீதிபதியை ஒரு நபர், ஒரு அதிகாரம் மிக்க நபர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த வழக்கை நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அந்த நீதிபதியே வந்து ஓப்பன் கோர்ட்ல தெரிவிக்கிறாரு, ஆர்டர்லையும் கொண்டு வர்றாரு அப்படின்னா அந்த நபர் மீது நீதிபதி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த நபரை வெளியில் சொல்வதில் நீதிபதிக்கு என்ன தயக்கம், அவர் மீது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இனிஷியேட் பண்றதுல என்ன தயக்கம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா நீதிபதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு பேசக்கூடிய நபர் யாராவது இருந்தா அவங்கள வந்து ஒரு வழக்குல இந்த மாதிரி பேசக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்க வந்து புக் பண்ணணும், ரைட்டுங்களா? ஒரு நீதிபதி வந்து எதுக்கு அவருக்கு அவ்வளோ பெரிய புரோட்டோக்காலு மரியாதை? நீங்களே பாரிஸ்ல பாருங்களேன், நீதிபதி வண்டி போகும்போது எல்லார் வண்டியும் மறிச்சிடுவாங்க, நீதிபதி வண்டி ஒண்டி தான் போகும். ரைட்டா? அது ஜிஆர் சாமிநாதனா யாரா ஒன்றா இருக்கட்டும், அவங்க வண்டி ஒண்டி தான் போகும். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய புரோட்டோக்கால் மரியாதை எல்லாமே ஏன் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு ஒரு வீடுகள் வந்து அமைச்சர்களோட வீடுகளுக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கு வீடுகள் கொடுத்து அவ்வளோ பெரிய பாதுகாப்பாக நீதிபதிகளை வைக்கிறாங்க. ஏன்னா நீதிமன்றம்ன்றது வந்து இந்த நாட்டோட உயிர் நாடி, அதுதான் பல விஷயங்களை வந்து தீர்மானிக்குது. ஜனநாயகத்தின் முக்கியமான தூண். 2 செக்ஷன்ஸ் பிரகாரம் நீதிபதிகள் வந்து எதை வேணா எப்படி வேணா தீர்ப்பு கொடுக்கலாம். உயர்நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் பவர்ஸ் இருக்கு. அந்த சுப்ரீம் பவரை வந்து சட்டம் வந்து கொடுக்குது, ரைட்டுங்களா? நீங்க எதை வேணா மாத்தலாம், எப்படி வேணா மாத்தலாம் அப்படின்ற சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு பவர் கொடுக்குறாங்க. அந்த பவரை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அப்போ அப்படிப்பட்ட நீதிபதிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள யாரும் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து நீதிபதிகளுக்கான உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கிறாங்க. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நீதிபதியை ஒருத்தர் சந்திச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னா அவர் மிகப்பெரிய கொடுமையான குற்றத்தை இழைக்கிறார். அதுவும் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல இத்தனை குண்டர் தடுப்பு சட்ட குற்றவாளிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நரகமா சிறையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது. சிறைன்றது மிகப்பெரிய நரகம். அதெல்லாம் அனுபவிச்ச என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும். அது ரொம்ப மோசமான ஒரு நரகம். அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்கள மீறி சவுக்கு சங்கர் என்கிற ஒரு நபரோட வழக்கை நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா அதை வந்து இந்த நீதிபதி எதை குறிப்பிட்டு சொல்றாரு? ஒருவேளை அவர் அரசுக்கு ஆதரவான நபரா? ஏன்னா அரசு தான் வழக்கு போட்டிருக்கு. அரசுக்கு ஆதரவான நபரா இல்ல ஆளுங்கட்சி நபரா? அவர் எப்படிப்பட்டவர்? இல்ல அரசுக்கு எதிரான நபரா? ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்புகள் வந்து இவர் ஆதரிக்குது சவுக்கு சங்கரை, அந்த மாதிரி ஆளா அப்படின்றத வந்து நீதிபதி சொல்லணும். இன்னைக்கு அவர்களோடும் பகையோடு இருக்கிறாரு. சவுக்கு சங்கர் வந்து வெறும் இன்னைக்கு ஆளும் அரசுக்கு எதிராக மட்டும் பகையோடு இல்ல, பலரோடு பகையோடு இருக்காரு. பத்திரிகையாளர்களோட பகையோட இருக்காரு. பத்திரிகையாளர்கள் நாங்கெல்லாம் ரொம்ப காயப்பட்டு நிக்கிறோம். எங்களோட காயங்கள்லாம் மிக பெருசு.
அவர் வெளியில வந்தப்புறமும் எங்களை காயப்படுத்த போறாரு. அதுவும் நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கோம், நீங்க வாங்க காயப்படுத்துங்க. அந்த மாதிரி பகையோடு இருக்கக்கூடிய நபருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ யாராவது வந்து நீதிமன்றத்துல நீதிபதியோட பேசினா அவரை முதல்ல சுட்டி காட்டி இந்த வழக்குல வந்து இவர் இப்படி பேசுறாரு, இது வந்து தப்பு அப்படின்னு நீங்க சொல்லணும். ரைட்டுங்களா? எப்படி வந்து மதுரை கோயில்ல உங்களை வந்து சந்திச்ச ஒரு நபரை பத்தி சவுக்கு சங்கர் ட்வீட் போட்ட உடனே அதுக்கான ரியாக்ஷனா பல விஷயங்கள் அவருடைய பேச்சுக்கள் அமைஞ்சதை தொகுத்து எடுத்து கண்டெம்ப்ட்ல வந்து 6 மாசம் அவரை உள்ள தள்ளினீங்களோ, இப்போ வந்து உங்களை சந்திச்ச ஆளையும் நீங்க வந்து வெளிப்படுத்தி அவர் மேல ஒரு கண்டெம்ப்ட் இனிஷியேட் பண்ணிருக்கணும். நீங்க ஏன் பண்ணல? சரி, அப்படி பண்ணல அப்படின்ற போது இன்னொரு ஒரு சந்தேகத்திற்கு ஒரு வாய்ப்பு எழுது. என்ன சந்தேகம் அப்படின்னா, அவசரப்பட்டு இந்த வழக்கை எடுத்துட்டோமே, இதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கணுமே. ஏன் இந்த வழக்கை நான் இவ்வளவு அவசரப்பட்டு எடுத்தேன் அப்படின்றதுக்கு ஒரு நியாயம் சொல்லணுமே. அதற்கு நாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற அடிப்படையிலும் கூட சொல்லப்பட்டிருக்குமா? அது அந்த நீதிபதிக்கு தான் தெரியும் ஏன் அவர் அவசரப்பட்டு எடுத்தாரு. அந்த நீதிபதி கிட்ட இவங்க ஏன் கரெக்டா வழக்கு கொண்டு போய் ரீச் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து கேட்கப்படாத கேள்விகள், எழுதப்படாத விஷயங்கள், சட்டத்தின் மறுபக்கங்கள். இதுதான் அண்ணா சொல்வார், சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் தான் விளக்குன்னு. அந்த இருட்டறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம். இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்றது வந்து மறுபடியும் நிரூபிக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து ஒரு விவாதத்திற்குரிய ஒரு நீதிபதி. அவரை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வருது. அவர் தான் உள்ள தள்ளுறாரு, அவர் தான் கூண்டாஸ்ல ரிலீஸ் பண்றாரு, அவர் உள்ள தள்ளினதை வந்து சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்தது, அவர் உள்ள கண்டெம்ப்ட் போட்டார் இல்லையா, அதுக்கான விஷயங்களுடைய ஏதாவது ஒரு சாரம்சத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுவார் இல்லையா, நான் தான் அவரை உள்ள தள்ளினேன், அவருக்கு நான் தான் கண்டெம்ப்ட் போட்டேன், அது சம்பந்தமா அந்த சமயத்துல அவர் அப்படி தவறு இழைத்தார், அது சொல்ல. இப்போ இவர் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டரு, இவர் ஒரு பிளாக்மெயிலரு, கோடிக்கணக்கில் எல்லாரையும் மிரட்டி சொத்து சேர்த்தார்னு பிரபாகரன் ஆர்கியூமெண்ட் வைக்கும் போதும் ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ரியாக்ஷனும் தரல. அதையும் கோர்ட்ல சொல்ல. அன்னைக்கு ஏன் சிறையில வச்சாருன்னு சொல்ல, இன்னைக்கு ஏன் விடுவிக்கிறாருன்றதுக்கு ஒரு சில ரீசன்கள் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இந்த ரீசன்கள் ஏற்பதா மறுப்பதா, இது நியாயமான ரீசன்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒரு விவாதத்திற்குள்ளான விஷயங்கள். ஒரு பையன், இவர்கிட்ட வேலை செஞ்ச பையன் வந்து அரெஸ்ட் ஆகுறான். அப்போ அவன் வந்து ஜுடிஷியல் ட்ரைனிங்ல இருக்காரு, நான் அவரை ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட தான் சேர்த்து விட்டேன். எந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட சேர்த்து விட்டாரு? எந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கண்டெம்ப்ட்ல இவரத்துக்கு உள்ள உட்கார வச்சாரோ அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட இந்த பையனை இன்டர்னுக்கு சேர்த்து விட்டேன்னு சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில சொல்றாரு. இவர் ஒருத்தரை சந்திச்சேன்றதையும் அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, ட்வீட்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் கோவிந்தராஜன் அந்த பையனை வந்து சேர்த்து விட்ட அப்படின்றதையும், அவர்கிட்ட இன்டர்ன்ல சேர்த்து விட்டன்றதையும் சொல்றாரு. ஸோ அன்னைக்கு அப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் இப்படி மாறுறாரு. இந்த மாற்றத்துக்கு நடுவில் என்ன இருந்தது? இந்த வழக்கு வேகமாக விசாரணைக்கு எடுக்கப்படுது. விசாரணைக்கு எடுக்க போகும்போது ஜட்ஜு வந்து தனக்கே உரிய ஒரு ரீசன் சொல்றாரு. நான் கனவில் பார்த்தேன், கடவுள் என்னிடம் நேரடியாக வந்தார், என்னிடம் பேசினார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்னா அந்த மாதிரி இருக்கு இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ப முடியல. இப்போ யார் அப்படி சொன்னது அப்படின்றது நம்ம அதை பற்றி விவாதிக்க முடியாது. ஆனா அவர் சொன்னதிற்கு எதிராக இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் பிற்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்தது, வேகமாக விசாரித்தது, அதற்கு பிறகு அவர் மீது போடப்பட்ட குண்டாஸை ரத்து செய்தது. அந்த குண்டாஸ் ரத்து ஆனதை தொடர்ந்து ரத்து ஆவது ஒருவேளை வந்து இந்த 2 நீதிபதிகளும் இன்னைக்கு வந்து அந்த குண்டாஸை ரத்து பண்ணியிருந்தாங்கன்னா சவுக்கு வெளியில வந்திருப்பாரு. சவுக்கு வெளியில வளரணும், சீக்கிரமா வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்க முடியும்? சவுக்கு வெளியில வரணும்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் அவரோட அம்மா, அப்புறம் அவருக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் எல்லோருமே அப்படிதான் இவங்கெல்லாம் யோசிப்பாங்க. அது இல்லாம அதிமுக தான் வழக்கறிஞர்களை, ஜான் சத்யன் உட்பட எல்லாரும் வழக்கறிஞர்களை அனுப்புறாங்க. அதிமுக யோசிக்கும். அதுக்கப்புறம் பிஜேபி அவங்களும் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களும் அவரை மாதிரியே அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் அமலாக்கத்துறை வரும், வருமான வரித்துறை வரும்னு மிரட்டியே பிளாக்மெயில் பண்ணியே சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் கூட்டுக்களவாணிகள் தான். இவங்கெல்லாம் யோசிப்பாங்க. இவங்கெல்லாம் தான் யோசிக்க முடியுமே தவிர இந்த நாட்டில் ஜனநாயக உரிமைகளுக்காக, கருத்துரிமைகளுக்காக போராடக்கூடியவங்க யோசிக்கல. ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல.
யாரும் ஆதரவு தெரிவிக்கல, எங்கிருந்தும் அவருக்கு ஆதரவு வரல. ரைட்டுங்களா? ஸோ அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க தான் ஆதரிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சவுக்கோட இருக்கு. ரைட்டுங்களா? ஒரு அதிமுக பிஜேபி ரெண்டு பேருக்கும் எல்லாருக்குமே இருக்கு. இது ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி. இவரை வச்சு சம்பாதிக்கலாம், இவரை வச்சு பேச விடலாம், அரசியல் எதிரிகளை பேசலாம் அப்படின்றதுதான். இப்போ கொடநாடு கொலை வழக்கில் வந்து இவருக்கு தெரிஞ்ச பல உண்மைகள் இருக்கு. இவருக்கு சவுக்கு சங்கருக்கு நெருக்கமானவர்களுடைய லீலைகள் அதுக்குள்ள இருக்கு. அதில் எடப்பாடியும் மாற்றுறாரு, அதை வந்து பாதுகாக்கிறாரு சவுக்கு சங்கர். அந்த வகையில் அவங்க பாதுகாக்கப்படுறாங்களா? பாஜகவில் அமர் பிரசாத் ரெட்டி இவர் வந்து மலமாடுன்ற ஒரு டைட்டில் கொடுத்தவர் சவுக்கு சங்கர். அண்ணாமலைக்கு ஆடுன்னு ஒரு டைட்டில் கொடுத்தவர் சவுக்கு சங்கர். இல்லைங்களா? அண்ணாமலையுடைய மச்சான் செங்கல் சோலை வச்சு சம்பாதிக்கிறான்னு ட்விட்டு போட்டவர் அவரு யோசிக்கலாம், அவங்க யோசிக்கலாம். மணல் கொள்ளை கரிகாலன் அவங்ககிட்ட நிறைய காசு வாங்கியிருக்காரு, அவங்க யோசிக்கலாம். அமலாக்கத்துறை வரும், இன்கம் டேக்ஸ் துறை வரும்னு சொல்லிட்டு ஐஆர்எஸ் அதிகாரிகளை வச்சு இவர் பல பேரை மிரட்டி பல கோடி சம்பாதிச்சிருக்காரு. 1.25 வருஷத்துல ஒரு 100 கோடி அளவுக்கு இவருடைய சம்பாதனை என்பது இருக்கு, அவங்க யோசிக்கலாம். இவருடைய போதை பழக்கத்துக்கு உள்ளாகி இவருக்குள்ள ஒரு சர்க்கிளா இருந்து இவர் ட்ரக் சப்ளையராகவே பல இடங்கள்ல மெசஞ்சர்ல செய்திகள் போட்டு, கஞ்சாவை பத்தி போட்டு, ஒப்பியத்தை பத்தி போட்டு, இவருக்கு நெருக்கமான ஆபாச சேட்டிங்கில் ஈடுபட்டவங்க பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இவர் வெளியில் வந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட பெண்களோ, வறுமையில் மூழ்கி கிடக்கக்கூடிய தமிழ் சமூகமோ, உழைக்கும் மக்களோ, முற்போக்கு சிந்தனை உடையவங்களோ யாருமே இவரை பற்றியும் கவலைப்படல, இவர் வெளியில் வர்றதை பற்றியும் கவலைப்படல. ஜி.ஆர். சாமிநாதன் சுட்டி காட்டக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞரே சுட்டி காட்டல, ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சுட்டி காட்டி இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு ஆதரவா அப்படின்னு அவர் ஓப்பன் கோர்ட்லேயே சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ஒன்று. குண்டர் சட்டம் பதிவு செய்வதற்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை, அவசர கதியில போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து ஒரு நியாயமான ஒரு காரணமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா? 3வது நீதிபதி இதை விசாரிக்கும் பொழுது அதை பயன்படுத்தி இந்த குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு குண்டர் சட்டம் போடப்படும். என்ன பண்ண முடியும்? அடக்குமுறை கருவி குண்டர் சட்டம் அதை வந்து உபயோகப்படுத்தணும்னு அரசு எந்திரம் முடிவு பண்ணிட்டா ஏதோ ஒன்றா உபயோகப்படுத்தலாமே, அந்த மாதிரி பண்ணலாம். இதில் வந்து ஒன்று பப்ளிக்கு வந்து எந்த ஹிண்ட்ரன்ஸும் வரல. 2வது கஞ்சா வழக்கு உட்பட வழக்குகள் வந்து லிஸ்ட் செய்யப்படலை அப்படின்றத ஒரு பாயிண்ட். ஜி.ஆர். சுவாமிநாதன் குண்டர் சட்டம் போடப்படுவதற்கான காரணத்தில் அது சேர்க்கப்படல. இட் இஸ் இம்மெட்டீரியல். அரசு அதுக்கான விளக்கம் கொடுக்கும், ஏன் போடல, எந்த ஸ்டேஜில் போட்டோம். எம்எம்டிஏ டாக்குமெண்ட்டை வந்து ஃபோர்ஜரி பண்ணதாக தான் சென்னை நகரில் அவருக்கு போடப்பட்ட வழக்கு அடிப்படையில் தான் குண்டர் சட்டம் போடப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் இன்னொரு நீதிபதி அதில் ஒரு கொறி வச்சிருக்காரு, பாலாஜி சார். இதற்கு அரசு தரப்பு என்ன விளக்கம் சொல்கிறது அப்படின்றதும் இருக்கு. சவுக்கு சங்கருடைய கேரக்டர்ன்றது இருக்கு. அதுதான் சந்தியா ரவிசங்கரும் வீரலட்சுமியும் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். ரைட்டுங்களா? 3வது வந்து இதை ஏன் அவசரமாக விசாரிக்க கூடாது அப்படின்றதுக்கான உயர்நீதிமன்ற நடைமுறைகள்லாம் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. ஸோ ஒன்று இந்த 3வது நீதிபதிக்கு போய் அது வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வரட்டும்னு அந்த 3வது நீதிபதி வந்து காலதாமதம் செய்யலாம். ரைட்டுங்களா? சீனியாரிட்டி பிரகாரம் அது எடுக்கட்டும் அப்படின்றது காலதாமதம் செய்யலாம் வழக்கு. 2வது வந்து இந்த வழக்கை வந்து 3வது நீதிபதிக்கு போனாலும் அவர் வந்து அரசு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை அவர் வந்து எடுப்பார். அது இல்லாமல் இந்த விக்டிம்ஸ் கொடுக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டும் எடுப்பார். இப்போ இவர் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தை குறித்து இவர் கொடுத்ததுல இவர் வந்து விக்டிம்ஸை வந்து களத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஜி.ஆர். சுவாமிநாதன் இதை வேகமாக எடுத்ததன் மூலமாக இந்த வழக்குல இம்ப்ளீடிங் பெட்டிஷன்ல பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தர் தானே வந்திருக்காங்க. நாளைக்கு ஸ்ரீமதியோட அம்மா செல்வி உள்ள வருவாங்க. ரைட்டுங்களா? திருச்சி சூர்யான்றவர் வந்து முக்குளத்தோரை பத்தி அவமானமா பேசினேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு திருச்சியில். அவர் வருவார். யார் வேணா வரலாம்ல, இம்ப்ளீடிங் பெட்டிஷன்ல யார் வேணா வரலாம். இது ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் ரிலேட்டடா
ஒரு சட்டத்தின் கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு வழக்கா மாறும். ஜியா சாமிநாதனே அதற்கான ஏற்பாட்டை இன்னைக்கு பண்ணி வச்சிட்டார். ஓப்பனிங் தி பண்டோரா பாக்ஸ் அப்படின்வாங்க, அதை அவர் பண்ணி வச்சிட்டார். அதான் நடந்திருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.